Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, 60 வயதுக்கு மேல் தாண்டிய உடனே பொதுவாகவே இந்த 60 தாண்டிட்டோம், இப்போ என்னென்னா மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கின்றது. அந்த ப்ரீத்திங் நார்மல் ப்ரீத்திங் இல்லை, அடிக்கடி சளி பிடிச்சிக்கிடுறது. என்ன சாப்பிட்டாலும் ஹாட் வாட்டர் சாப்பிட்ற எல்லாமே கரெக்டாகவே இருக்கிறோம், இருந்தாலும் இந்த 60 தாண்டியதுக்கப்புறம் இந்த மாதிரி சளி பிடிக்கிறது, சைனஸ் ப்ராப்ளம் அடிக்கடி வருது. இது நிறைய நபர்களுக்கு இருக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கே பார்த்திங்கன்னா சைனஸ் மூக்கடைப்பு இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம நுரையீரலோட இயக்கம் நன்றாக இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை அது ரெண்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த நுரையீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகள் முதிரைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாத பித்த சிலேத்துமம், அந்த மூன்றில் சிலேத்துமம் நீர்னுடைய தன்மையை சமப்படுத்தக்கூடிய முதிரைகளே இருக்கின்றன. ஸோ இதை நம்ம உடம்பில் சைனஸ் இன்க்ரீஸ் ஆவதற்கு பலவித மன ரீதியான காரணங்கள், நமது உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கின்றது. அப்போ மனம் சாந்தமாக இருந்தால் தான் நுரையீரலோட இயக்கம் சீராக இருக்கும். ஒரு கவலை, மன அழுத்தம் இருக்கும் பொழுது லங்ஸினுடைய கெப்பாசிட்டி சீராக இருக்காது. அந்த மூச்சோட்டம் சீராக செல்லணும் அப்படின்னா நம்ம பண்புகளில் மனசில் சாந்தம், அமைதி இருக்கணும், நிதானம் இருக்கணும். ஸோ இதை தருவது தான் நாம் செய்கின்ற இந்த யோக பயிற்சிகள். ஒரு கவலை இல்லாமல் வாழ்வதற்கு நமக்கு ஒரு மாத்திரையோ சாந்தமாக இருப்பதற்கு மாத்திரையெல்லாம் எடுக்க முடியாது. அது முதிரை ஒன்று தான் நமக்கு அந்த அமைதியையும் மனித பண்புகளில் மாற்றத்தை கொடுக்கின்றது. அப்போ மனிதன் சாந்தமாக, அமைதியாக, கோவப்படாமல், எரிச்சல் படாமல் இருக்கக்கூடிய நிலை வந்தாலே வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸு, இதயத்தினுடைய துடிப்பு எல்லாமே சீராக இருக்கும். அப்போ அதற்குரிய பயிற்சிகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 60 வயது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப வயதாக விட்டதுன்னு நினைக்க வேண்டாம். மனிதனுடைய ஆயுள் காலம் 120+. ஆகையினால இப்போ நம்ம பாதி தான் வந்திருக்கோம். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு சார், அதனால் எனக்கு மூச்சுத்திணறல் இருக்கின்றதுன்னு சொல்கிறார். அப்படி சொல்லவே வேண்டாம். நாம் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பண்ணுங்கள், நிச்சயமாக இந்த நிலை மாறும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நாம் சுகாசனத்தில் ஒரு சின்ன நாடி சுற்றி பண்ண போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இடது கை சின்முத்திரை, வலது பெருவரல்னால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ மோதிர வரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இடதில் இழுத்து வலது, ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, லெஃப்ட் நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் லெஃப்டில் மூச்சு உள்ளழுங்க, லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மூச்சு வெளியிடுங்க. இடதில் இழுத்து வலது, மீண்டும் இடதில் இழுத்து வலது. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க. லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மூச்சை உள்ளழுங்க, லெஃப்டில் மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ரைட்டில் மூச்சு உள்ளழுங்க, லெஃப்டில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. Then normal breathing.
உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராங்கியல் முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ்மா முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராங்கியல் முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ்மா முத்திரை. நடுவிரல் முடிச்சுக்கோங்க. கட்டை விரல் சேர்த்துக்கோங்க. மற்ற விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே பயிற்சி பண்ணாலே போகிறோம். பிரம்மா முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பக்கம் நல்லா எடுத்து விடுங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங்.
வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராங்கியல் முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ்மா முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேர்கள் இன்றைக்கு கொடுத்த அந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அந்த நாடி சுத்தியும் 3 வேளை பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நுரையீரலோட இயக்கமும் சீராக இருக்கும். அந்த வாத பித்த சிலைத்துமம் சமமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.